Star Express 2.2 with me Radio City Nancy. இன்னைக்கு நம்ம கூட பேசக்கூடிய அந்த ஸ்டார் எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, சூப்பரா பாடுவார் அப்படின்னு சொன்னேன். சோ யார் அந்த ஸ்டார்? ஆக்டர் நக்குல். ரியலி ஹாப்பி டு ஹேவ் யூ. யூ ஆர் வெல்கம். சோ இன்டர்வியூ போலாமா? எப்படி இருக்கீங்க? ரெடிங்க, லெட்ஸ் அட்டாக். ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you so much ரேடியோ சிட்டி எங்களுக்கு வந்து இன்வைட் பண்றதுக்கு. எஸ் வெல்கம் டு आवर ஸ்டுடியோஸ். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு உங்களை எப்படி தெரியும் அப்படின்னா தேவியானோட பிரதர் அப்படிங்கறதா. சோ அக்கா நீங்க வெரி க்ளோஸ் பாண்டிங். சோ அவங்கள பத்தி சொல்லுங்க. அக்கா பத்தி சொல்லணும்னா எப்படின்னா, எனக்கு வந்து அவங்க அக்கா விட ஒரு அம்மா மாதிரி. அவங்க எந்த விஷயம் இருந்தாலும் வந்து என்ன ஒரு அம்மாவோட சீரியஸ்னஸோட தான் பாப்பாங்க. சோ ஐ ஹவ் நெவர் பிகாஸ் தேர்ஸ் an 11 years கேப், 11 வருஷம் கேப் இருக்கு எனக்கும் அக்காக்கும். ஏன்னா நடுவுல அண்ணன் இருக்காரு, மயூர் அண்ணன். சோ அந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் எங்களுக்கும். எனக்கு வந்து அவங்க மேல ஆப்வியஸ்லி நிறைய மரியாதை இருக்கு, அக்கறை இருக்கு. அண்ட் தி திங் தட் ஐ லவ் மோஸ்ட் அபவுட் ஹர், ஷீ இஸ் a very dedicated woman, a strong independent dedicated woman. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் அம்மா மாதிரி தான், அம்மாவும் அப்படிதான். பாராட்ட வேண்டிய விஷயம் அது. இப்ப வந்து she's got 2 beautiful daughters, I have 2 beautiful nieces. goes without saying அவங்க வந்து ஒரு such a beautiful actress வேற. அவங்க இப்ப கூட வந்து எங்க போனாலும் வந்து சார் இந்த படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்தேன்னு நல்லா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா கடைசியில ஒரு கேள்வி கேட்காங்க, அக்கா எப்படி இருக்காங்க, அக்கா எங்க இருக்காங்க, அக்கா கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லுங்க. அப்படி most of them say that. I'm blessed to be her brother. Definitely celebrity or star ஆயிட்டாலே இந்த criticism அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்டரியா வந்து இது வந்து அவாய்டே பண்ண முடியாது. And criticisms at every level. So as an actor நீங்க எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றீங்க? I usually look for criticisms only. ஏன்னா அடிபட்டாதான் நமக்கு புரியும். லைக் நெருப்பு தொட்டாதான் நமக்கு தெரியும் அதோட இது பவர். So how I take it is I wait for criticism actually. Criticism வந்தாதான் it gives me an energy that okay, நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வருது. Nothing is negative for me. It's always an experience. It could be good or it could be bad. Doesn't matter. But everything is a learning. I take it as a learning. எனக்கு வந்து I feel happy, I feel blessed where I am today. Futureல என்ன வரப்போதோ I don't know. But just work, do my best, keep moving forward. என்னோட பாலிசி சம்திங் சும்மா இல்ல. மேபி ஃப்ரம் an outside point of view, outside industry point of view வந்து அவருக்கு என்ன நல்லா சமாளிக்கிறாரு, ஜாலியா இருக்காரு. ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. we work really hard. சினிமா சாதாரண விஷயம் கிடையாது. It's not easy. People are playing with money here and it's a very serious profession. So yes, we all work hard and I'm also doing my job and future I'm sure there'll be some good times also. Yes. So criticism அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும். அத பாசிட்டிவா எடுத்துட்டு லைஃப் ஹெட் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிருக்காரு. பட் உங்க லைஃப்ல எந்த படம் நடிச்சாலும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்களுக்குன்னு சில பேர் இருக்காங்க, சில விஷயங்கள் ஃபீட்பேக்லாம் கொடுக்கறதுக்காக. சோ உங்க லைஃப்ல இருக்க ஒரு பெஸ்ட் கிரிட்டிக், என்ன பண்ணாலும் ஜெனுவினா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டினா யாரு? As of now, it's my wife. From now on, it's my wife only. ஏன்னா more than my wife, to be honest, she's my best friend. அவங்க பேர் ஸ்ருதி. நான் ஸ்ருதி கிட்டே டைரக்டா கேட்டுருவேன், ஸ்ருதி இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்கு, எந்த இன்ஹிபிஷன் இல்லாம பச்சை மூஞ்சில வச்சிருவாங்க. இது நல்லா இல்ல, இது நல்லாவே இல்ல. நல்லா இருந்தா கூட she'll really give me a boost, you know. Sometimes obviously எல்லாருக்கும் வந்து ups and downs இருக்கும், moodsல கூட. So எனக்கு வந்து சில டைம் வந்து I do have my moments where I'm like, சே இது பண்ணிருக்கணுமோ நான் ஏன். Then she's a very good ego boost for me னு சொல்லலாம். She handles my emotions really well. So my wife நான் சொல்லுவேன். So நக்குலோட பெஸ்ட் கிரிட்டிக் யாரு அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு. நிறைய படங்கள் நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க. பட் உங்களோட பர்சனல் ஃபேவரட், இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நடிச்சதுலயே அப்படின்னாக்கா எந்த படம் சொல்வீங்க? First of all, wow, இது எந்த சீன் பார்த்தாலும் நல்லா இருக்குன்னா I think வல்லினம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது very close to my heart. My very good friend அறிவழகன் directed this film. So அது எனக்கு ரொம்ப ரொம்ப close to my heart அந்த film. பார்க்காத படம் ஆக்சுவலி அப்படியெல்லாம் இல்ல, டு பி ஆனஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் நான் நடிச்ச படம், எந்த படம், எந்த ஹிட் படமும் சரி ஃபிளாப் படமும் சரி, தேர் ஆல் வெரி க்ளோஸ் டு மீ. லைக் ஐ செட், இப்போ நான் ஒரு படம் செலக்ட் பண்றேன், ரொம்ப தேர்ந்தெடுத்து ஸ்கிரிப்டை செலக்ட் பண்றேன். பட் அது வரைக்கும் தான் என்னோட ஒர்க். அதுக்கப்புறம் நான் பெர்ஃபார்ம் எல்லாம் பண்றேன், அதுவும் என்னோட ஒர்க். பட் இன் தி எண்ட் ஒரு யூனிட் எஃபர்ட் இது. அண்ட் அது எப்படி எக்ஸிகியூஷன் எப்படி வருது என் கையில இல்ல. சோ நான் யாரும் குறையும் சொல்ல மாட்டேன், தப்பும் சொல்ல மாட்டேன். பட் சில படங்கள் இருக்கு அந்த மாதிரி, லைக் தப்பா ஆயிடுச்சு, நல்லா இருந்தது, ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்கும்போது என்ன மாதிரி இருந்தது, ஏன் மேக்கிங்ல எப்படி சொதுப்பிட்டாங்க, அந்த மாதிரி. அண்ட் நான் யாரும் பிளேமும் பண்ண மாட்டேன். சோ ஆக்டர்ஸ் மீடியா அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே ஒரு ரஃப் பேட்ச் இருக்குதான் செய்யும். பட் அதை தாண்டி வர்றதுதான் வந்து லைஃப். சோ அந்த வரிசையில உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனோ இல்ல ஒரு ரஃப் பேட்ச் இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புஷ் எதுவா இருந்துச்சு?
Pushing you, the thing is that first of all, the profession that I am in, they say that there's no business like show business. That எனக்கு இந்த மாதிரி opportunities வருது, எனக்கு வந்து I'm able to stand in front of the camera and do what I do na, I feel I'm blessed. I don't think everybody gets this opportunity. Shahrukh Khan இது சொல்லிருக்காரு that நம்ம எல்லாம் இறங்கி வேலை செய்வோம், அதெல்லாம் okay, but when audience come outside the theater, I expect one thing. படம் எப்படி போகுது நம்ம கையில கிடையாது, பட் கிளம்பும் போது அவங்க சொல்லணும் படம் நல்லா இருக்குன்னா great, நல்லா இல்லனா படம் என்ன வேஸ்டா இருக்கு. But my focus is my work. I have to do my work to the fullest, and அந்த ஸ்கிரிப்ட்க்கு நானும் ஒரு பில்லர் மாதிரி. I should shoulder the script. அதான் என்னோட வேலை. I try to do that to the fullest. So I can't sit and complain about anything. If it doesn't work out, it just doesn't work out. Bad luck. Better luck next time. I think அது ஒரு மந்த்ரா நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. சோ உங்களை பத்தி வந்து நான் காசிப் நீங்க கேள்விப்பட்டு நீங்களே சிரிச்சு ஒரு பயங்கரமா கோபப்பட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டன்சஸ் இருக்கா? ஆக்சுவலா என்னன்னா முன்னாடி ஆமா நான் நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, என்ன நக்குல பார்க்கவே முடியல, பார்ட்டி கிட்டி எதுவும் பண்றது இல்ல அவரு. டு பி ஆனஸ்ட் நான் வந்து ஒரு ரொம்ப ஷை பர்சன். ஈஸியா என்னால போய் ஹாய் ஹலோ நான் நக்குல அப்படியே போய் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றது எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் ஷையா தான் இருப்பேன். பேரு வந்து அது ஆரோகன்ஸ் எடுத்துப்பாங்க, பெரிய இவர் அவரு அப்பாட்டக்கார அவரு பாட்டிக்கெல்லாம் வரமாட்டார் அவரு. இப்ப நீங்க என்ன ஒரு ஹைப்பர் இந்த மாதிரி எல்லாம் பாக்குறீங்க. பட் வீட்டுல ஐ லவ் மை ஃபேமிலி, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹேவ் வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். பூனை வேற எங்களை அடாப்ட் பண்ணிருக்காங்க. யூஸ்வலா நாங்க தான் அடாப்ட் பண்ணுவோம்ல, இது இல்ல அந்த பூனை எங்களை அடாப்ட் பண்ணிருக்கு லூனான்னு. சோ புக்ஸ் படிக்கிறதும் இல்ல மியூசிக் கேட்கறது இல்ல ஒர்க் அவுட் இந்த மாதிரி விஷயத்துல நான் அடிக்கடி ஃபோக்கஸ் பண்ணுவேன். அண்ட் பிலிம்ஸ் முன்னாடி எல்லாம் ஆமா ஐயோ அங்க போன ஐயோ என்ன சொல்றது தெரியல அந்த மாதிரி எல்லாம் பிளாங்கா இருப்பேன். பட் இப்ப அப்படி இல்ல. ஐம் சேஞ்சிங், ஐம் எவால்விங். சோ நக்குல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்றது லுக்ட் அப்பான் செலிபிரிட்டி கப்பிள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் உங்க இன்ஸ்டால இருக்கட்டும் இல்லாட்டி நீங்க போடுற போஸ்ட்ல இருக்கட்டும் உங்களோட வைஃப் அண்ட் நீங்க யூ ஷேர் அ கிரேட் கெமிஸ்ட்ரி அண்ட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப். சோ இப்ப இருக்க ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன் டுடேஸ் வேர்ல்ட் என்ன பொறுத்த வரைக்கும் எம்பதி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்க எம்பத்தைஸ் பண்ணீங்கனாலே போதும். யூ சிட் அண்ட் திங்க் ஃப்ரம் யுவர் பார்ட்னர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. யூ புட் யுவர் செல்ஃப் இன் ஹர் ஷூஸ் அண்ட் திங்க் ஆர் ஹிஸ் ஷூஸ் அண்ட் சிட் அண்ட் திங்க் ஹவு ஷி வுட் ஃபீல். லைக் நான் வந்து சொல்லலாம் சப்போஸ் ஹைப்போதெட்டிக்கலி why aren't you washing the clothes, why aren't you cleaning the house, why aren't you doing this, you should sit and think her telling you the same thing. How would you feel? அந்த மாதிரி தான் I believe understanding, empathizing and sometimes vittu kudukuradhu I think is the most important thing. It's not you taking care of her, it's she who's taking care of you or you who's taking care of her, like that, it doesn't work in one way. You cannot clap hands with one hand, right? And mari da. So I believe empathy, understanding and sometimes vittu kudukuradhu is the most important thing for a relationship. And neenga solra mari like indha mari ipo oru maybe ipdi poitu irukka circle mari poitu irukku. I don't know if that's in the younger generation, but as you grow older things change. இந்த மாதிரி இருக்க கூடாது. It's a learning. Everything is an experience. Everything is good. Whatever happens for the good. So take the good things out of it. Nobody is great in this world. Everybody has their flaws. Just look at the good aspects of their life and move ahead. கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு ட்ரீம் ரோல் கண்டிப்பா இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நம்ம வந்து கரியர்ல பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரீம் ரோல்ஸ் நான் என்ன சொல்வீங்க? சின்ன வயசுல ஆக்சுவலி ஸ்கூல்ல படிக்கிறப்போ நான் ஆர்மி ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சோ ரியல் லைஃப்ல இப்போ பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு 24 நினைக்கிறேன் ஆர்மி ஜாயின் பண்றதுக்கு. சோ இப்போ ஜாயின் பண்ண முடியாது. பட் கண்டிப்பா ஒரு ஆர்மி மேனா நடிக்கணும், ஒரு பைலட்டா நடிக்கணும், டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ட்ரை பண்ணணும். எனக்கு வந்து இப்ப நம்ம கமல் சார் பத்தி அந்த ரோல் தளபதி ரஜினி சார், நாயகன் கமல் சார் இந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி என்னோட ஒரு சில ரோல்ஸ் வந்து ஆளுங்க வந்து ஜனங்க வந்து பேசினாங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். சோ அது எப்போ வரும் எனக்கு தெரியாது. பட் ஐ திங்க் கண்டிப்பா ஃபியூச்சர்ல அது பண்ணுவேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாக்ஸிங் ஐ வாண்ட் டு டூ பாக்ஸர்ஸ் ரோல். ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு which I want to do where I'm a boxer. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது வந்துட்டு இருக்கு. That is also on the way. Wonderful. So congratulations. நீங்க நினைச்ச மாதிரி எல்லா ட்ரீம் ரோல்ஸும் உங்களை வந்து சேர அந்த படம் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் ஆகிறதுக்கும் நீங்க நிறைய அவார்ட்ஸ் ரிசீவ் பண்றதுக்கும் வாழ்த்துக்கள். Thank you so much for being here. It was really fun. Thank you so much. Thank you so much Radio City listeners. RJ நீங்க வந்து எவ்வளவு ஸ்வீட்டா எங்களை ட்ரீட் பண்ணீங்க, நல்ல கேள்விகளை கேட்டீங்க. Radio City listeners thank you so much. இவ்வளவு டைம் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. So இந்த சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை. And lots of love to you. Thank you so much for this Radio City. Thank you. Thank you. Radio City Tamil எங்கேயும் எப்பொழுதும்.